இப்போ வந்து எக்ஸ்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா சார், ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த எக்ஸ்போவை ரன் பண்ணுறாங்க. இது அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஈவெண்ட். எந்த விதமாக ஈவெண்ட்டை மார்க்கெட் பண்ணணும்னு ஒரு ஈவெண்ட்டை எப்படி வேணாலும் மார்க்கெட் பண்ணலாம். இவங்க வந்து கையில் எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து ஃப்ரான்ச்சைசி. பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் உள்ள பீப்புள் தான் ரூ. 1000 டிக்கெட் எடுத்து வருவாங்க. இப்போ நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு ரூ. 50 ரூ. 100 டிக்கெட்டுக்கு மேலே போக மாட்டீங்க. இப்போ ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம்னா ரூ. 1000 டிக்கெட் எடுத்து உள்ளே போவீங்க. நார்மலாக கவுண்டர் போடுறவங்க ரூ. 10,000 கொடுத்து ஒரு சேலை விற்கிறாங்க, ஒரு ஊறுகாய் விற்கிறாங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி விற்கிறேன்னு போகும்போது கவுண்டருக்கு ரெண்ட் அதிகமாக இருக்குது சார். 1,50,000லாம் சர்வசாதாரணமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கவுண்டருக்கு. ஆமாம், 100 கவுண்டருங்கும் போது நீங்கள் என்ன நீங்களே கணக்கு போட்டுங்க. அப்போ டிக்கெட்டும் வந்து ரூ. 50 இருக்க இடத்துல ரூ. 1000 ஆகுது. இது எல்லாமே ஏன் நடக்குது? ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஆசையை தூண்டணும், மக்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் பூராமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 5,00,000க்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்.